ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். லெந்து என்னும் பரிசுத்த நாட்களை ஆசரித்து கொண்டிருக்கிறோம். லெந்து என்னும் வசந்த காலத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். லெந்து என்னும் ஒரு டிசிப்ளின் லைஃப்குள்ளே எங்கள் வாழ்க்கையை அமைத்து வந்து கொண்டிருக்கிறோம், ஆரம்பித்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கீழ்ப்படிதலோடு கூட உங்களுடைய சமூகத்தில் உம்மை தேடும்படியாய், உன் பக்கம் திரும்பும்படியாய், உங்கள் பாவங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, உங்களுடைய எல்லா விதமான அசுத்தங்களை விட்டு நோக்கி பார்க்கிற இந்த கிருபைகளை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சில கூட்டமாவது இதை ஜெபித்து, உபவாசித்து, ஸ்தோத்திரித்து, வேதம் வாசித்து உங்களுடைய சமூகத்திலே இணைய போகிறாங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவிலே நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உயிரோடு இருப்பது நம்முடைய கிருபை. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையில் தங்குவான். கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடியேன். ஆண்டவரே, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்னு சொன்ன வார்த்தையின்படியே என்னை பார்க்கவும் எங்களோடு பேசவும் 4ஆம் ஜாமத்திலே கடல் மேல் நடந்து வந்த ஆண்டவர், நீங்கள் நடந்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாளை சந்திக்க பகலின் குளிர்ச்சியான வேளையில் வந்தவர் இப்பொழுது எங்களை சந்திக்க வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாட்கள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அந்தோ கல்வாரியில், அது ஒரு 2 சரணங்களை நாம் பாடுவோம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய், கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோ அழியாது யான் துய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோ அழியாது யான் துய கல்வாரி அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேர்களில் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியின் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார்.
கைகளை உயர்த்தி சிலுவையை பார்க்கலாம். இனிலிருந்து நம்ம ஆண்டவருடைய பாடுகளை கொஞ்சம் தியானிக்கலாம். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் முகங்குப்புற விழுந்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் எழுந்து வந்தார். எல்லாரும் தூங்குறத பார்த்து, சீஷர்கள் தூங்குறத பார்த்து, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்றார். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய சித்தம் எங்களிலே நிறைவேறட்டும். உங்களுடைய அதிசயம் உங்களுக்கு ஆணி பாய்ந்த கரத்தினால எங்களுக்கு அற்புதம் நடைபெறட்டும். நாங்கள் விரும்பினதுக்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்யும். உலகம் இதெல்லாம் குணமாக்க முடியாது, சுகமாக்க முடியாது, இது தேராது என்று சொல்கிறார்கள். அதை எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசுவினாலே அதை எல்லாவற்றையும் சரியாக்கும். இந்த தற்கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகட்டும். சரீரத்தில் இருக்கிற பாடுகள், ஸ்கின் அலர்ஜி, லிவர் இஷ்யூ, கிட்னி இஷ்யூஸ், கிட்னி ப்ராப்ளம், இவை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இருதயம் இயேசுவின் நாமத்தினாலே சீர்படுவதாக. மூளை மண்டலங்கள் நடக்க முடியாதவங்க, எழும்ப முடியாதவங்க நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிளட் ப்ரெஷரும் டயபெட்டிக்கும் இப்பொழுதே, நுரையீரலில் காணப்படுகிற எல்லா கன்ஜெஷனும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு இந்த 40 நாளுக்குள்ள கர்த்தர் ஒரு நல்ல வரனை, அவர்களுக்கான வரனை கர்த்தர் தெரிந்தெடுப்பீராக. குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்றே அதிசய செய்தி வரட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடன், எல்லா கடனுக்கும் கர்த்தர் ஒரு விடிவு, ஒரு 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 பதில் கர்த்தர் கொடுப்பீராக. உங்கள் பிள்ளைகளை, பெற்றோர்களை, உடன் பிறந்தவர்களை, நண்பர்களை, கணவன் மனைவியை பாதுகாத்துக்கொள். எங்களுடைய உடைமைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளும். நிலம்புழங்கு வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதி. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்திட்டார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம நேற்று ஆஷ் வெட்னஸ்டேவோட நம்ம துவங்கிட்டோம். நானும் ரொம்ப விசுவாசிக்கிறேன். எல்லாரும் இந்த ஜெபத்தில் காலையில் கலந்து கொள்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொழுது ஃபாஸ்டிங், ஏதாவது ஒரு வகையில் ஒரு நாள் ஃபாஸ்டிங், அதாவது வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது மாதத்துக்கு ஒரு நாளோ, எப்படியோ ஒரு பொழுது ஃபாஸ்டிங், ஒரு நாள் ஃபாஸ்டிங், 3 நாட்கள் ஃபாஸ்டிங், அது எப்படினாலும் உங்கள் விருப்பப்படி ஆவியானவர் உங்களுக்கு நடத்துகிற விதத்தை போல. ஒரு வாரம் ஃபாஸ்டிங், 21 நாட்கள், 3 வாரம் ஃபாஸ்டிங், 40 வாரம் ஃபாஸ்டிங். இதில் பார்ஷியல் ஃபாஸ்டிங், அதே போல் தானியலின் ஃபாஸ்டிங் என்பது டயட்ரி ஃபாஸ்டிங். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதையும் நாம் இன்றையிலேருந்து பார்க்க போகிறோம். டயட்ரி ஃபாஸ்டிங். அதில் என்னன்னா, நம்ம நேற்று வாசிக்க இருந்தோம் நினைக்கிறேன், தானியேல் 10ஆம் அதிகாரத்தில். அதில் சொன்னால் அவன் ருசியான உணவோ அல்லது திராட்சை ரசமோ அல்லது இறைச்சியோ நான் சாப்பிடாமல் 21 நாட்கள் இருப்பேன் என்று சொன்னார். ஸோ ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். அந்த காலத்து மனுஷங்கள்லாம் நிச்சயமாகவே, எங்கள் அம்மா காலத்துலலாம் வெள்ளிக்கிழமை தோறும் அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சில செவ்வாய்க்கிழமை தோறும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சில சண்டேயில் ஒரு பொழுது இருந்து காலையிலிருந்து மதியம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து மதியம் மேலே தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஃபேஷன் ஆகி, நிறைய வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, அல்லது ஃபாஸ்டிங்னா என்னன்னு தெரியாமல், அல்லது பைபிளே தெரியாமல் ஒரு கூட்ட மக்கள்
இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கிறதே நாம் தவறிவிட்டு இருக்கிறோம். உற்சாகமாக இருக்கிறவங்க யாருன்னா இந்த கேத்லிக்ஸ், நம்ம கேத்லிக்ஸ் பீப்புள் தான் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. இன்னைக்கு காலையில் கூட கேத்லிக் 2 கோயிலில் பார்த்தேன். காலையில் ஒரு கோயில், மாலை ஒரு கோயில் பார்த்தேன். ஜாம் பேக்காக இருந்தது. அண்ணா நகரில் டிவைன் மர்சி சர்ச், நான் வழியில் போகும்போது வரும்போது பார்க்குற கோயில் லூக்ஸ் சர்ச் டேம் பேக் இருந்தது. வேறஸ் நம்ம கோயிலுங்களில், சிஎஸ்ஐ கோயிலில் அல்லது ப்ராட்டஸ்டன்ட் கோயிலில் அல்லது வேறு டினாமினேஷன் கோயில்களில் இந்த லெந்து நாள் துவக்கமான ஆஷ் வென்ஸ்டேயில் ஒரு கூட்டம் கூட இல்லை. பாதி ஜனம் கூட வரலை. அப்போது நமக்கு ஒரு உண்மை புரியுது. இதில் என்னன்னா, நமக்கு அது தெரியல, அதோட முக்கியத்துவம் புரியல. அது புரிஞ்சால் நம்ம ஜனங்க நிச்சயமாக உபவாசிப்பாங்க. அதனால் தவிர்த்த முழுவதும் நான் எடுத்துக்கொள்கிறேன். நான்னா ஊழியக்காரர்களாகி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதனால் எங்களை மன்னியுங்க. ஆனால் இனிமேல் வருகிற காலங்கள் ஆஷ் வென்ஸ்டேலேருந்து ஆண்டவர் மரிக்கிற குட் ஃப்ரைடே வரைக்கும் பரிசுத்த நாளில் நியமியுங்கள், ஜனங்களை கூட்டுங்கள், உபவாசம் இருங்கள், ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கத்தடத்தில் திரும்புங்கள். ரைட், அவ்வளோதான். ரைட், சரி. ஃபர்ஸ்ட் இந்த 40 days சிலர் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார், இரவும் பகலும். நம்ம உபவாசம் இருக்க சொன்னாரா? அவங்களுக்கு ஆன்சர் சொன்னேன். மத்தேயுவில் சொன்னேன், நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இயேசு கிறிஸ்து உபவாசிக்க சொன்னார். இன்னும் மேலும் சிலர் யெகோவா தேவன் சர்வ வல்லவர் கர்த்தர் இந்த ஃபாஸ்டிங்கை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? வேதம் நமக்கு ஏதாவது விளக்கி காண்பித்திருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் ஆதியில் ஏதாவது காண்பித்திருக்கிறதா? ஏன் நீங்கள் ஐயா சும்மா 40 நாள்ன்றீங்க? என்ன எல்லா நாளும் மாதிரி தானே இதுவும் 40 நாள்? இதில் மட்டும் என்ன பெருசாக எங்களுக்கு வந்துட போகுது அப்படின்லாம் சில கேள்விகளோடு கூட இருப்பீங்க. யாரும் கேட்க மாட்டீங்க, யாராவது கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 40 days கர்த்தர், நான் சொல்கிறது ஜீசஸ் இல்லை, ஹோலி ஸ்பிரிட் இல்லை, கர்த்தர் இந்த 40 days எப்படி ஹேண்டில் பண்ணார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம், அதில் பாருங்க, 4ஆம் வசனம், இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும். ஜெனசிஸ் சாப்டர் 7 verse 4. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ சந்துக்கள் அனைத்தையும் பூமியில் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன். அவர் சொன்னது மாதிரியே 40 நாள் பூமி எங்கும் மழை. 8ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் நோவை அவனுடைய பேழையில் இருந்த சகல மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நிலைத்திருந்தார். தேவன் பூமி மேல் காற்றை வீச பண்ணினார், அப்போது ஜலம் அமர்ந்தது. அது வந்துருச்சா? இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். எஸ், இதுதான் 12ஆம் வசனம், 7:12. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது. 10ஆம் வசனம், நோவா 600ஆம் வயதிலே வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டது.
இதுல காணப்படுகிற முக்கியமான கண்டென்ட், கருத்து என்னன்னா, சரி நீங்க கத்துக்குங்க, நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் இந்த பூமியை பார்க்கிறார். இந்த பூமி 6ஆம் வசனத்துல அவங்க அக்கிரமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அக்கிரம் பூமியிலே பெருகினது, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றும் எல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. பைபிள், என்டையர் பைபிள்ல ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார், விசனப்பட்டார் என்று வரும்பொழுது நமக்கு எவ்வளவு இருக்கும்ல. நம்ம படிச்சு நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியலே என்று நினைக்கும் பொழுது ஒரு சாதாரண பூமிக்குரிய பெற்றோர்களை எவ்வளவு வேதனைப்படுறோம்ல. சொல்லிலாம் காட்டுறோம், ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவர் வேதனைப்பட்டாராம். இப்போ அவர் என்ன செய்யறாரு? நல்ல கவனிங்க, இந்த கண்டென்ட்டை கவனிங்க, இந்த முக்கியத்துவத்தை பாருங்க. இந்த பூமி முழுவதும் அவர் கிளென்ஸ் பண்ண போகிறார். இந்த பூமி முழுவதும் அவர் என்ன பண்ண போறார்? கழுவ போகிறார். இந்த பூமி, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ராட்சதர்கள் அங்க இருந்தாங்க. இங்க என்ன சொல்றது? மனுஷன் அக்கிரம் பெருகினது. என்னாச்சு? பூமின்னா சொல்லுது. அதே மாதிரி இங்க நோவா காலத்திலையும் அவர் சொல்றாரு, இந்த 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 பூமி, இந்த பூமி முழுவதும் கிளென்ஸ் ஆகணும்னா ஆண்டவருக்கு 40 நாட்கள் தேவைப்பட்டது. உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரியுதா? 40 days அக்கிரமத்தை கழுவணும், அநியாயத்தை கழுவணும். இதுல போடப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தின் நினைவுகள், அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதது, நித்தம் பொல்லாதது. இதனால தான் படைத்த ஒரு கூட்டத்தையே அழிக்க அவர் முடிவு பண்ணிட்டார். இன்னைக்கு ஒருவேளை இப்போ அதே நோவா காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமி நம்மை சுற்றிலும் ஒழுங்கீனமா இருக்கு. மனுஷனுடைய நினைவுகளாம் தோற்றம் முதல் பொல்லாதா இருக்கு. அக்கிரமம் பெருகி இருக்கிறது. நீங்க சுனாமிலாம் வரும்பொழுது நீங்க யோசிக்கணும். அல்லது இன்னும் சொல்ல போனா கடல் பரப்பு இன்னும் அதிகமாகி பூமியில் இருக்கிற நிறைய உயிரினங்கள் வழியாக வந்து அது அழிக்க போகிறது. சடுதியிலே ஆண்டவர் இந்த பூமியை கழுவ போகிறார். இஸ் கோயிங் டு கிளீன். யோசிச்சு பாருங்க, 40 நாள். நீங்க கேட்கிறவங்க பதில் சொல்லுங்க, என் கர்த்தரே அதை செய்திருக்கிறார். 40 days வானத்து மதகுகளையும் நீரூற்றுகளையும் அது பூமியின் நீரூற்றுகளையும் பிளக்க பண்ணினார். அவ்வளவுதான். ஆனா அந்த அழிவில் இருந்து பாதுகாக்க ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுதான் நோவாவின் குடும்பம். நோவா, அவருடைய மனைவி சேம், காம், யாபேத், அவருடைய 3 மனைவிமார்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் பேழைக்குள்ள வைத்து அந்த தண்ணீருக்கு மேலே நிற்க வைத்தார். இன்னும் சொல்ல போனா இந்த தண்ணீர் முழுசுமா அவங்கள கழுவினது. ஆனா அவங்க அழியாம இருந்தாங்க. காரணம் என்னன்னா, நீதிமானாய் அவன் காணப்பட்டான். இன்னைக்கு பிரியமானவர்களே, உலகம் அழிக்கப்பட போகிறது. நம்மை சுற்றி எல்லா அழிவை நம்ம பார்க்க போகிறோம். 40 நாள் நம்ம ஆண்டவருடைய பேழைக்குள் இருந்தோம்னா நம்ம விசேஷமாய் பாதுகாக்கப்படுவோம். நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். கர்த்தருடைய
அந்த என்ன சொல்வோம், நீதிமான் ஓடி கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். ஸோ கர்த்தருக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டது? கிளென்ஸ் பண்ண 40 நாள் தேவைப்பட்டது. நாமும் கிளென்ஸ் ஆக நிச்சயம் 40 நாள் தேவைப்படும். நாமும் பாதுகாக்கப்பட இந்த பேழைக்குள்ளே 40 நாள் ஒளிந்து கொள்ள வேண்டும். இந்த பேழை கர்த்தர் தான், இயேசு தான். இந்த பேழை நான் நிறைய நேரம் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவின் விலா எலும்பு. பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 40 நாள் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? உபவாசத்தோடு, ஜெபத்தோடு, வேத வாசிப்போடு, ஆண்டவரை தேடுவதோடு, அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம் என்று ஆண்டவரை தேட தேடத்தான் இந்த பேழைக்குள் இருக்கிற ஒரு அனுபவம். உலகம் முழுவதும் சுற்றி அழிவு இருந்தாலும், பூமி முழுவதும் அழிவு இருந்தாலும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இந்த பேழை தான் அந்த 40 நாள் அழிவிலிருந்து இந்த பேழையை கர்த்தர் காத்தார். இனி கூட ஒவ்வொரு அழிவிலிருந்து நம்மை காக்கணும்னா நமக்கு ஒரு பேழை அவசியம், இயேசு அவசியம். மரத்திலே தொங்கின இயேசு, அதுதான் அந்த கொப்பே மரத்தினாலே செய்யப்பட்ட அந்த பேழை, கீழ் பூசப்பட்ட அந்த பேழை, இயேசுவின் இரத்தத்தினாலே பூசப்பட்ட, கீழும் பிசனும் பூசப்பட்ட பேழை அவசியம். இந்த 40 days உள்ள வந்துருங்க, வெளியே இருக்காதீங்க. வெளியிருந்த அழிவுதான். ஆண்டவர் எல்லாவற்றையும் அழிக்கதான் இறங்கி வந்திருக்கிறார். 25ஆம் ஆண்டு. சபையே ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இன்னொரு வசனத்தை நான் காண்பிச்சு கொடுத்துட்டு நாளைக்கு நான் தொடர்ந்து இந்த உபவாசத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். நீங்க யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்க கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாமா? நம்ம யோனாவை திருப்பிக் கொள்ளுங்க. நாளைக்கு நம்ம டீட்டெயிலில் அதை பார்க்கலாம். இன்னைக்கு மாத்திரம் அவருடைய எச்சரிப்பை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். 3ஆம் அதிகாரம், ஜோனா சாப்டர் 3. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஜெனசிஸ் 7 நோவாவுக்கு உண்டாகி, இப்போ யோனாவுக்கு உண்டாகி. நல்ல கவனிங்க, ரொம்ப அழகாக எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்த 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். இன்னும் 40 days தான் இருக்கு, கவிழ்க்கப்பட்டு போகும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னும் 40 நாள் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 40 நாள்ல நம்ம வாழ்க்கை மாறலைன்னா கவிழ்க்கப்பட்டு போகும். சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதங்கள், வாக்குதத்தங்கள், மிராக்கள் என்னென்னமோலாம் பார்த்துட்டோம். ஆனால் அந்த எச்சரிப்பின் வசனம் இல்லைனா, வார்த்தை இல்லைனா அது முழுமையாகாது. இன்னைக்கு நினைவுக்கு சொன்ன ஆண்டவர் சென்னைக்கு சொல்லுகிறார், தூத்துக்குடிக்கு சொல்லுகிறார், மதுரைக்கு சொல்லுகிறார். எந்தெந்த ஊர்களில் இருந்து பார்க்குறீங்களோ உங்களை எல்லாருக்கும் சொல்லுகிறார், இன்னும் 40 days இருக்கு டைம், அழிக்கப்பட போகிறது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நிச்சயம் புரிஞ்சுக்கோங்க. எப்போ வேர்ல்டு வார் வரும்னு நமக்கு தெரியாது. எப்பொழுது கொரோனா போல கோவிட் திரும்ப வரும் நமக்கு தெரியாது. எப்பொழுது நமக்கு மரணம் வரும் என்று தெரியாது. எப்பொழுது நமக்கு விபத்து வரும் என்று தெரியாது.
எப்பொழுது நமக்கு இறங்கு முகம் என்று நமக்கு தெரியாது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படியே தொலைத்து போய் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்று நமக்கு தெரியாது. 40 நாள் கர்த்தர் ஈவாய் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இது உன்னதமான நாட்கள். 40 days டைம். இந்த 40 daysக்குள்ள, நாளைக்கு அதை நான் சொல்கிறேன், 40 daysக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை 40 daysக்கு பிறகு அவர் செய்யவிருக்கிறார். எனவே இந்த 40 நாட்கள் என்னமோ 40 நாட்களை வைத்து தான் அடுத்த ஆண்டு, அடுத்த மாதம் வரப்போகுது. அடுத்த 40 daysக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்ன செய்ய போகிறார் என்பது புரிய போகிறது. இந்த உலகத்திற்கு செய்ய போகிறது. அப்படின்ற பட்சத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இது எல்லாருக்குமான ஒரு செய்தி தான். உங்களுக்கு இந்த கிருபையின் காலத்திலே நாம் இருக்கிறோம். நோவா காலத்தின் கிருபையின் காலத்தில், யோனா காலத்தின் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, பையனுக்காக, மகளுக்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக, குழந்தைக்காக, வேலை உயர்வுக்காக, மாறுதலுக்காக, ஏன் மரண இருளுக்காக, சாபத்திற்காக, வீட்டுக்காக 40 நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 40 days. 40 days grace period. கிரேஸ் டைம் ரொம்ப வேகமாக போயிடும். நீங்கள் எனக்கு எடுக்கிற முடிவு தான். 40 நாள் கழித்து ஆண்டவர் செய்கிற அற்புதம், ஆண்டவர் செய்கிற அழிவு, இவையெல்லாம் வெளிப்படும். சபையை விழித்துக்கொள். காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுக்கான வசனம் சொல்லப்பட்டாயிற்று. நினைவேக்கு சொன்ன மாதிரி, அதே போல நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்கு சொன்ன மாதிரி, நோவா போய் எல்லா இடத்திலும் பிரசங்கித்தான். ஆனால் ஒருத்தரோட கேட்கல. இந்த குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது. நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா நம்ம பிழைக்குள்ளே ஓடி வரணும். அதுக்கப்புறம் யோனா காலத்தை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர் ஆஷ் வெட்னஸ்டேல. இன்னைக்கு செகண்ட் டேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஃபர்ஸ்ட் டேன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்ட் ஃபர்ஸ்ட் டேன்னு வச்சு போடுவோம். எனக்கு தெரியல, நாளைக்கு அப்படி நம்ம ட்ரை பண்ணுவோம். 1, 2 போவோம். 40 நாள் போகலாம். 40 வசனங்களை நம்ம பார்க்கலாம். என்ன பண்ண போகிறீங்க? உபவாசம் இருந்தது போல இல்லை, அவங்க உபவாசம் இருந்து ரொட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கர்த்தரை தேடி வேதத்தை தேடி வாசித்து செபித்து செய்ய போகிறீங்களா? ஒருவேளை ஒரு நாள் அல்லது அரை நாள் அல்லது இரவு எத்தனை மணி நேரம் ஜெபிக்க போகிறீங்க? எவ்வளோ வேதம் வாசிக்க போகிறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு 40 நாளுக்குள்ளே வேதத்தை முடிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி வழிமுறை இருக்குது. ஒரு நாள் குறைஞ்சது 18 அதிகாரமாவது படித்தா தான் நீங்கள் முடிக்க முடியும். குறைஞ்சது 15 to 18 அதிகாரம் முடிச்சிடலாம். முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கும் நான் வசனம் இருக்குது, நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எப்படி இந்த லெந்து நாட்களை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்று உங்களுடைய பிள்ளைகள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். முடிவு எடுத்த அதே நாளிலே தானியேலுக்கு பதில் வந்தது போல இந்த பிள்ளைகளுக்கு பதில் வரட்டும். இந்த காபிரியேல் தூதன் இறங்கி ஒவ்வொரு வீடுகளிலும் பதில் சொல்லட்டும். எல்லா வியாதிகள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், உடல் உறுப்புகள் உபாதைகள் நீங்கட்டும், நடக்க முடியாத நடக்கட்டும், எங்களுக்கு நல்லவைகள் நடக்கட்டும், பண வரவு வரட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் கொடுக்கிறேன்னு தீர்மானித்திருக்கிறாங்களோ அவங்களாம் கொடுக்கும்படி கிருபை தாரும். ஆண்டவரே, ஊழியத்தை ஆசீர்வதி. தேர்வு எழுதி கொண்டிருக்கிற 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஒரு விசேஷத்தை ஆவி
10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிற பிள்ளைகள் மீது ஒரு விசேஷித்த ஆவி இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் சாமி. கைகளை உயர்த்தி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நம் பிள்ளைகள் மணிமணியாய் வரட்டும், ட்ரை கலர்ல வரட்டும், அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தும். நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு மருத்துவ உதவி, மருத்துவ சான்றிதழ், மருத்துவ படிப்பு கிடைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே வேலைக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். எல்லா துதி கனமையும் உமக்கு சொல்லுவோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.